இந்த வருடத்திலே நாம் நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறோம். நாம் பேசின வார்த்தைகள் நிறைய உண்டு. கடந்த 2 வருடங்களாகவே உலகம் முழுவதும் வியாதியை பேசினார்கள், பயத்தை பேசினார்கள், அழிவை பேசினார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்கள் பேசப்பட்டது. ஒரு சிலர் சமாதானத்தை பேசினார்கள், சந்தோஷத்தை பேசினார்கள், நல்லதை பேசினார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் தொடக்க காலத்திலிருந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற அந்த நிமிடம் வரைக்கும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அது முதல் அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பேச தொடங்கினார் அல்லது உபதேசிக்க தொடங்கினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ அன்னைக்கு அவர் தொடங்கினார் பாருங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற அந்த நாள் வரைக்கும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் தூங்கின நேரம் தவிர, அவர் உறங்கின நேரம் தவிர, அல்லது சாப்பிடுவதற்கான நேரம் தவிர, இந்த 2 நேரங்கள் தவிர மீதி நேரங்கள் எல்லாமே அவர் என்ன சார் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பேசினது மாத்திரமல்ல, அவர் ஒரு இடத்துல நின்று பேசல. வேதம் சொல்லுகிறது சுற்றி நடந்து பேசினார், சுற்றி நடந்து பேசினார். 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவ பாருங்க, ஒரு இடம் விடல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கலிலேயான்ட்டு இங்க போட்டிருக்கு. கலிலேயா மட்டும் இல்ல, யூதேயா, சமாரியா, தெக்கப்போலி என்று அவர் சுற்றாத இடமே கிடையாது. எல்லா இடங்களுக்கும் அவர் என்ன சார் சுற்றி நடந்து அவர் பேசினார். அவர் பேசாதிருந்த நேரம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல அவர் விசாரிக்கப்படுகிற பொழுது, அவரை கைது பண்ணி அவர் விசாரிக்க நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல அவரை கேள்வி கேட்கிறாங்க. அந்த இடத்துல அவர் பேசாதிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 63வது வசனம், இயேசுவோ பேசாமல் இருந்தார், இயேசுவோ பேசாமல் இருந்தார். சப்போ எங்க பேசணுமோ, எந்த இடத்துல பேசணுமோ, கட்டாயம் அந்த இடத்துல பேசியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் இயேசு பேசினார். ஆனால் எங்கே பேச தேவையில்லையோ அங்கே அவர் பேசவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்ம ஏன் இன்னைக்கு இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருடத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த வருடத்தில் முடிக்கிற அந்த காலத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வருடத்தில் நாம் பேசினவைகள் என்ன, என்னவெல்லாம் பேசினோம், எவ்வளவு பேசினோம், எவ்வளவு நேரம் பேசினோம், எதற்கெல்லாம் பேசினோம், எதை பற்றி எல்லாம் பேசினோம் அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்த்து, சரி நம்ம பேசினதுல ஏதாவது தவறு இருக்குது, குறை இருக்குது, குற்றம் இருக்குது, நம்ம பேசுறது சரியானபடி பேசல, பேச வேண்டாத பேசிட்டோம் அப்படிங்கிற காரியங்கள் உண்டானால், இனி வரப்போகிற நாட்கள், இனி வரக்கூடிய காலத்துல நாம் சரியானதை சரியானபடி பேசுறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். அப்படி பவனி வரும் பொழுது அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை புகழ்ந்து
பாடுறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த இடத்துல புகழ்ந்து பாடுகிறார்கள். 19ஆம் அதிகாரம் லூக்கா 19:39 நம்ம அதை பார்க்கிறோம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும். என்ன அங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கழுதையின் மேல உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோதரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இத்தனைக்கு அவங்க இயேசுவை புகழ்ந்து பேசல, தேவனை தான் புகழ்ந்து பேசுறாங்க. தேவனை புகழ்ந்து பேசினா நல்லது தானே, அது சரியானதானே. ஆனால் இந்த பரிசேயர்களுக்கு பொருட்களை பாருங்க, பரிசேயர்களுக்கு எரிச்சல் உண்டாகுது. அவங்க என்ன சொல்றாங்க, சீஷரை அதட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இவர்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும். இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும். இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இவர்கள் பேசாதிருந்தால், பிரியமானவர்களே, நாம் பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பேசாதிருக்கும்படிக்கு அல்ல. ஆகவே நாம் பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் எதை பேச வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பேசாமல் இருக்கவும் முடியாது என்று இன்னொரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோவானும் பேதுரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள விசாரிக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க தான் இந்த நாமத்தை குறித்து நீங்க எந்த அளவுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றோமே அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிக்கும் பொழுது அங்கே பேதுரும் யோவான் என்ன சொல்றாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நாங்க என்ன செய்ய முடியாது, பேசாத இருக்க கூடாதே. அது எப்படிப்பா எங்களால் பேசாம இருக்க முடியும் இல்லையா? நிச்சயமாக ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்ம இயேசுவினுடைய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் கட்டாயமாக நம்ம பேசிதான் ஆகணும் இல்லையா? இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் வரத்தான் போகுது. ஏன் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறத நிறுத்தக்கூடிய, தடைப்படுத்தக்கூடிய காலங்கள் வரத்தான் போகுது. அப்படிப்பட்ட காலங்கள் வருகிற பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, பேசாதிருக்க கூடாதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில இது எதற்காக நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற பல விஷயங்கள், அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, பலனானாலும் சரி, பலவீனமானாலும் சரி, நிறைவானாலும் சரி, குறைவானாலும் சரி, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நாவு. நாம் எதை பேசினோமோ அந்த நாம் பேசினதனுடைய பலனைத்தான் நாம் பெற்றிருக்கிறோமே தவிர வேறொன்றும் இல்லை. அப்ப நாம் எதை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்படின்னா விசுவாசத்தை பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அங்கே பவுல் பேசுகிறார். அன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒரு அண்ணங்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய அடையாளத்தை மாற்றி பேச வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, இல்ல ஒரு டீச்சரோ ஒரு வக்கீல் யாரோ ஒருத்தர் இருக்காரு, இல்ல என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் வைத்துக் கொள்வோம். இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அல்லது ஹூ ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்கறாங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம், ஐ எம் ராஜ்குமார், ஐ எம் அ பாஸ்டர், ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல ஐ எம் அ ஸ்டூடெண்ட், இல்லையா நான் என் பேர் இது, நான் டீச்சரா இருக்கிறேன், நான் ஒரு மாணவரா இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ நம்முடைய பணிகளை பற்றி நம்ம சொல்றோம். இப்போ அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறோம், நண்பர்களோடு சேர்ந்து டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போகிறோம். அப்போ உடனே டீ ஆர்டர் பண்றாங்க. எத்தனை பேருப்பா? 4 பேர். ஓகே, ஒரு 4 டீப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதுல ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஐ எம் அ டயபெட்டிக்.
என்ன சொல்றாரு? ஐ எம் டயபெட்டிக், அதாவது நான் வந்து சர்க்கரை நோயாளி, அதனால எனக்கு சர்க்கரை இல்லாத டீ கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்யாண விருந்துக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்ற இடத்துல தடபுடலா விருந்து இல்லையா, சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, இந்த வகை தாண்டு கிடையாது, எல்லா வகை சாப்பாடும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல சிலர் உட்கார மாட்டாங்க. அதுல உட்காரக்கு பதிலா என்ன செய்யறாங்க? காய்கறி உணவுகள் இருக்கிற இடத்துல போயிட்டு உட்காரான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஐ எம் a கொலஸ்ட்ரால் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தங்களுடைய அடையாளத்தை இன்னைக்கு மாத்தி பேச வேண்டியதாயிடுச்சு. பிசாசானவன் நம்முடைய உண்மையான அடையாளத்தை விட்டுட்டு நம்முடைய பொய்யான அடையாளத்தை சொல்ல வைக்கிறான். நான் ஒரு நோயாளி, நான் வந்து சர்க்கரை நோயாளி, நான் வந்து இருதய நோயாளி, நான் வந்து கொழுப்பு நோயாளி, நான் வந்து முடக்குவாத நோயாளி, நான் வந்து முதிர் வயதினால வந்து மூப்பு நோயாளி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படி பேச வைக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை பேசுகிறோமோ அதுவாகவே நாம் இருக்கிறோம் என்பது உண்மை. நாம் எதை பேசுகிறோமோ அதுவாகவே நாம் இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எதுவாக இருக்கிறோமோ அதைத்தான் பேச வேண்டுமே தவிர நாம் பேசுவதாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இப்போ அதை இப்படி உதாரணப்படுத்தி நான் சொல்லலாம். இப்ப தேவன் நம்மை நீதிமானாக மாற்றிவிட்டார். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாக்கி நம்மை பரிசுத்தவான் என்று நம்மை அடையாளப்படுத்திட்டார். இப்ப அந்த அடையாளத்துக்குள்ள தேவன் நம்மை வைத்த பிறகு இப்ப நம்மை குறித்து நாம் சொல்லும் போது நாம் என்ன சொல்லணும்? நான் நீதிமான் அப்படிங்கிற அறிக்கையை தான் நான் சொல்லணுமே தவிர நான் பாவி என்ற அறிக்கையை நாம் சொல்லக்கூடாது இல்லையா? நாம் பாவி என்ற அறிக்கையை நாம் சொல்லணும். ஏனென்றால் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் அப்படிங்கிறாரு. நான் நீதிமான் ஆக்கி விட்டேன் அப்படிங்கிறாரு. நான் மறுபடியும் பிறக்க வைத்து விட்டேன் அப்படிங்கிறாரு. நான் புது சிருஷ்டியாக உன்னை மாற்றி விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப தேவன் நம்மை குறித்து என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறாரோ அந்த அடையாளத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பேச வேண்டியதா இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த நாளிலே நாம் எதை பேச வேண்டும்? இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாள ஒரு விஷயத்தை வைத்து நான் உங்களுக்கு அதை சொல்ல நான் விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் தண்ணீருக்காக கதறுகிறார்கள். ஐயோ, எங்களுக்கு தண்ணீர் தாகமா இருக்குது, தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்மலை இருக்கிறது. இந்த கண்மலையின் இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, நீயும் ஆரோனும் அந்த கண்மலை கிட்ட போயிட்டு பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படி நீங்க கண்மலையின் இடத்துல பேசுனா அது என்ன செய்யும்? உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு தேவையின் சூழ்நிலையிலே, தேவையின் சமயத்திலே நாம் எதை பேச வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே தேவைகளும் நெருக்கடிகளும் உள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. சிலருக்கு பொருளாதாரத்தில் தேவை இருக்கிறது, சிலருக்கு சரீர சுகத்தில் தேவை இருக்கிறது, சிலருக்கு குடும்ப வாழ்விலே சமாதானத்தின் தேவை இருக்கிறது, சிலருக்கு திருமணமான பிறகு ஒரு சந்தானத்தின் தேவை இருக்கிறது, சிலருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. இப்படி பலவிதமான தேவைகளும் நெருக்கடிகளும் இந்த உலகத்துல மனிதர்கள் நாம் அனைவரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இப்போ இந்த தேவைகள் உந்தப்படுகிற பொழுது, தேவைகளும் நெருக்கடிகளும் நம்மை உந்தப்படும் பொழுது நாம் என்ன பேசுகிறோம்? பொதுவாக மனிதர்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவைகளும் நெருக்கடிகளும் உந்து தள்ளும் பொழுது அதனுடைய நெருக்கடி, அந்த ஃபோர்ஸ்
அந்த தள்ளுதல் வரும்போது, அந்த கட்டாயம் வரும் பொழுது பெரும்பாலான மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள்? தேவைகளை பேசுகிறார்கள், குறைகளை பேசுகிறார்கள், குற்றங்களை பேசுகிறார்கள், தவறுகளை பேசுகிறார்கள், இழப்புகளை பேசுகிறார்கள், இல்லாதவைகளை பேசுகிறார்கள். ஆனால் எதை பேச வேண்டுமோ அதை பேச தவறி விடுகிறார்கள். இப்ப இங்க இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும். இப்ப தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும் போது தண்ணீரின் தேவைக்காக தேவன் பேச சொல்றாரு. தேவன் பேச சொல்லக்கூடிய விஷயம் மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விதண்டாவாதமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, தண்ணீர் வேண்டும் அப்படின்னா எங்க போய் பேசணும்? ஊற்றுகிட்ட பேசணும், துறவு கிட்ட பேசணும். ஆனா தேவனுக்கு என்ன சொல்றாரு? கண்மலையின் இடத்துல பேசணும். அதாவது மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி எங்க இல்லையோ, தண்ணி எங்க கிடைக்காதோ, தண்ணி எங்க வராதோ அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்ய சொல்றாரு? பேசு அப்படிங்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அந்த கண்மலையின் இடத்துல தண்ணி இருக்கு, அப்பொழுது அது தன்னிடத்துள்ள தண்ணீரை கொடுக்கும். இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கிற பொழுது இதனுடைய அர்த்தம் என்னன்னே அவங்களுக்கு புரியல. மோசேக்கும் புரியல, இஸ்ரவேல் மக்களுக்கும் புரியல. ஆனா இதை குறித்து பிற்காலத்துல பவுல் அப்போஸ்தலன் விளக்கி எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலை கிறிஸ்து. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும். இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வசனத்துல அவர் சொல்றாரு பாத்தீங்களா, கண்மலையின் இடத்துல பேசுங்கள், கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படிங்கிறார். பாத்தீங்களா, இந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்ற அந்த வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட், அதாவது என்ன பேசணுங்கிறது முக்கியம், டைம், எப்ப பேசணுங்கிறது முக்கியம், சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது எந்த சூழ்நிலையில அதை பேசணுங்கிறது முக்கியம். அப்படி பேசுகிற அந்த விஷயத்த அப்ப சரியானது பேசணும், சரியான இடத்துல பேசணும், சரியான சூழ்நிலையில பேசணும், சரியான முறையில பேசணும். அப்படி நம்ம பேசினாதான் நம்ம என்ன பேசணுமோ அதுக்கான பலன் கிடைக்கும். அப்ப கண்மலையின் இடத்துல போயிட்டு தண்ணீர் தா அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய வார்த்தையை இவங்க சரியானபடி பேசி இருந்தாங்கன்னா கட்டாயம் கண்மலை தண்ணி வரும். ஆனா இங்க ஆண்டுடைய பெரிதான கிருபைய ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோனும் மோசே என்ன பண்ணாங்க? போயிட்டு கண்மலை கிட்ட பேசல, மாறாக கொண்டு போய் அந்த கோலை கொண்டு போனாங்க. பாத்தீங்கன்னா அந்த கோலினாலே கண்மலை அடித்தார்கள். பேசுறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க? அடித்தார்கள். அப்ப அடிச்சதுக்கு பதிலா தண்ணி வரணுமா அப்படின்னா வரக்கூடாது. ஆக்சுவலா தண்ணி வந்துடக்கூடாது. ஆனா மாறாக அந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம்னா, அந்த கண்மலை தண்ணி கொடுத்தது. அந்த கண்மலை தண்ணீர் கொடுத்து அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. காரணம் என்ன? இத்தனை ஜனங்க தாகத்தோடு இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்க தாகத்தினால செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற இரக்கத்தினால அந்த கண்மலை என்ன செய்ய தண்ணீர் கொடுத்தது. ஆனா மோசேயும் ஆரோனும் செஞ்ச அந்த தப்பு இருக்கு பாத்தீங்களா, பேசுங்கிற இடத்துல அடித்தார்களே, அந்த தவறுக்கான தண்டனை அவங்களுக்கு ஆண்டு கொடுக்கிறாரு இல்லையா? கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாத ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? இப்ப நம்முடைய நெருக்கடிகளும் தேவைகளும் இருக்கிற சூழ்நிலையில நாம் பேச வேண்டியது என்ன, எப்படி பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய பேச்சில் தேவ நடத்துதலோடு பேச வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேச தொடங்கின காலம் இல்லையா? அவர் முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பேச தொடங்குறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேச தொடங்கினார். அப்படி பேச தொடங்கினதுல இருந்து பரலோகத்துக்கு ஏறி போனது வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பேசின எல்லா இடத்துலயுமே அவர் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
49 வசனத்துல அங்க நமக்கு இப்படி இயேசுவே இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் சுயமாய் பேசவில்லை அப்படிங்கிறார். இப்ப எல்லாருக்குமே உலகத்துல ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவாங்க, ஒண்ணு சொல் புத்தியாவது இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தியாவது இருக்கணும்பாங்க இல்லையா? நம்ம எல்லாம் மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குதுன்னு சொல்றோம். 6வது அறிவு, அதாவது பகுத்தறியக்கூடிய அறிவு இருக்குதுன்னு சொல்றோம். இந்த பகுத்தறியக்கூடிய அறிவு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தருமே சுயமா யோசித்து பேசக்கூடிய திராணி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? யாருக்குமே என்ன செய்ய தேவையில்லை, சொல்லி கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையா இருக்கும் போது நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி பேசணும், இது பாலுன்னு கேளு, தயிர்னு சொல்லு, சாப்பாடுன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வயது கூடின பிறகு அந்த அறிவு, நல்லது கெட்டது அறியக்கூடிய அறிவு வந்துட்ட பிறகு நமக்கு யாரும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளா நிறைய பேச ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து 30 வயது நிரம்பின ஒரு மனிதன் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் அவர் தேவனா இருக்கிறவர், தேவனுடைய தற்சொரூபம். ஆனா அவர் சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்றும் பேசுவதில்லை. யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நான் பேசுறது எல்லாத்தையுமே நானா பேசல, எனக்கு பிதா ஏற்கனவே எனக்கு என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறாரோ அதை மட்டும்தான் பேசுறேன். அப்ப இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பேசுறதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்படின்னா இவ்வளவுதான் பேசணும் இல்லையா? ஏன்னா இப்போ 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தாருன்னா 1/2 மணி நேரம் தான் அவரால் பேச முடியும். அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது, இன்னொரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா பேசிக்கிறேன்னு சொல்லி பேசிக்க முடியாது. பிதா 1/2 மணி நேரம் தான் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா 1/2 மணி நேரம் தான் இயேசு கிறிஸ்து பேச முடியும். ஒரு ஆளுகிட்ட பேசுறதுக்கு தான் பிதா அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு ஆளுகிட்ட தான் இயேசு கிறிஸ்து பேச முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பேசின எல்லாமே சுயமாக பேசவில்லை, பிதா சொன்னபடிதான் அவர் என்ன பண்ணாரு, பேசினார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பாடம். என்ன அப்படின்னா, நம்ம பேச வேண்டியதையும் யாருதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிதா சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நபரை சந்திக்கிறோம், ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், பிதாவினுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். பிதாவினுடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கணும், பிதாவே நாளைக்கு இந்த குறிப்பிட்ட நபரை சந்திக்க வேண்டியதா இருக்குது, இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பேச வேண்டியதா இருக்குது, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து முடிவெடுக்க வேண்டியதா இருக்குது. ஆகவே அந்த இடத்துல அந்த ஆள் என்ன பேச போறான்னு தெரியாது, அந்த ஆளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு எனக்கு தெரியாது, அந்த ஆள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான்னு தெரியாது, அவனுடைய அறிவு என்னங்கிறது தெரியாது, அவனுடைய மனோபாவம் என்னங்கிறது தெரியாது. ஆகவே அவன் என்ன பேச போறாங்கிறது தெரியாத பட்சத்துல நான் என்ன பேசுறேன்? இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம நிதானமா பேசுறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வேதத்துல இப்படி சொல்லி இருக்காரு. என்ன சொல்றாரு, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்கள். பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து இத பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிதானத்தோடு நம்ம பேசணும். அவசரப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. விசுவாசமா இருக்கிறவங்க பதறி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. விசுவாசமா இருக்கிறவங்க பதறி பேச மாட்டாங்க, அவங்க நிதானமா தான் பேசுவாங்க. அப்ப பதறி பேசினா அங்க என்ன நடக்கும், ஆபத்து வருங்கிறத பாக்குறோம். சங்கீதம் 106ல அதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. சங்கீதம் 106ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினார், கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை.
பாத்தீங்கன்னா மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே மோசே செய்த தவறை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தது? ஜனங்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதுனால, மோசேனுடைய ஆவியை விசனப்படுத்தினதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆதரி பேசிட்டாரு. நம்ம ஆளுடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஆதரி பேசுறவங்களா இருக்கக்கூடாது. இப்போ என்ன பேசணும் அப்படிங்கிற போது இந்த என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லியிருக்குன்னா, டெல் த ராக் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் வாட்டர் அப்படின்னா, கண்மலையை பார்த்து சொல்லு, ஏ கண்மலையே உங்ககிட்ட தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை கொடு, தண்ணியை கேளு, தண்ணி வேணும்னு கேளு. அப்படி நீ கேட்டா அந்த கண்மலை என்ன செய்யும்? தண்ணீரை கொடு. இப்ப யோசித்து பாருங்க, அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. இப்ப இந்த கண்மலை தான் ரட்சிப்பு. கண்மலையாகி கிறிஸ்து தான் ரட்சிப்பு. இந்த கண்மலை தான் சமாதானம், இந்த கண்மலை தான் சுகம், இந்த கண்மலை தான் ஆசீர்வாதம், இந்த கண்மலை தான் நன்மை. இப்ப இந்த கண்மலையை பார்த்து நம்ம என்ன சொல்லணுமா? கண்மலையே சமாதானத்தை கொடு, கண்மலையே ஆசீர்வாதத்தை கொடு, கண்மலையே சுகத்தை கொடு, கண்மலையே ரட்சிப்பை கொடு என்று சொல்லி கண்மலையை பார்த்து நாம் பேச வேண்டும். அப்படி கண்மலையை பார்த்து நாம் பேசினால் அந்த கண்மலை என்ன செய்யும்? தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அப்ப கண்மலையின் இடத்துல சமாதானம் இருக்குது, அந்த கண்மலை சமாதானத்தை கொடுக்கும். அந்த கண்மலையின் இடத்துல ரட்சிப்பு இருக்கிறது, கண்மலை ரட்சிப்பு கொடுக்கும். கண்மலையின் இடத்துல நன்மை இருக்கிறது, கண்மலை நன்மையை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கண்மலையை பார்த்து பேச வேண்டியதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சனைகளை பார்த்து பேசணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தையே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கற்பனையாக நினைச்சு பார்க்கலாம். இப்ப ஜனங்கள்லாம் வந்து தண்ணீர் 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 வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப தேவன் வழி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா இந்த சூழ்நிலையில் நீ ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம், ஒன்னும் நீ வந்து இதை பத்தி ரொம்ப மனசு கலங்க வேண்டாம். கையில கோல் எடுத்துக்கோ, நேர கண்மலை கிட்ட போ, கண்மலை கிட்ட பார்த்து சொல்லு, கண்மலையே தண்ணி கொடு, உங்ககிட்ட தண்ணி இருக்கு, தண்ணி கொடு. இவ்வளவுதான். இப்ப இத மோசே செஞ்சிருந்தாருன்னா அழகா தண்ணி வந்துடும். ஆனா இவர் எதை பார்த்தாருன்னா, தேவன் சொன்னதையும் கவனிக்கல. அடுத்தது கண்மலையின் இடத்துல போய் நிற்கும் போது கண்மலையின் இடத்துல பேசினாலே போதும் தண்ணி கொடுக்குங்கிறதையும் அதையும் கவனிக்கல. மாறாக இவர் எதை கவனிச்சாரு? இந்த ஜனங்களால் வந்த விசனம், இந்த ஜனங்களால் வந்த நெருக்கடி, இந்த ஜனங்களால் வந்த அந்த உபத்திரவம், இந்த ஜனங்களால் வந்த மன உளைச்சல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இடம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய சூழ்நிலைகளால் வரக்கூடிய இந்த நெருக்கடிகளின் காரணத்தினாலே மன உளைச்சல், பதட்டம் இல்லையா, இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுத்து பேச வேண்டாத வார்த்தைகளை பேசி விடுவதனாலே, பேசக்கூடாதவர்களிடத்தில் பேசி விடுவதனாலே, பேச வேண்டாத வார்த்தைகளை பேசி விடுவதனாலே நாம் என்ன செய்ய முடியவில்லை? நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளாமல் விளங்குகிறோம். ஆக இந்த வருடத்தின் நாட்களை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நாம் என்ன பேசணும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த இடத்துல நம்ம அதை கவனிக்கிறோம். பாத்தீங்கன்னா அப்போ இந்த வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள், சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக் டு ஜீசஸ், இயேசுவை பார்த்து பேச பழகுங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உங்க தேவை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவாகிய கண்மலையின் இடத்துல நின்று அந்த கண்மலையை பார்த்து சொல்லுங்க, கண்மலையே எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த தேவையை நீங்க எனக்கு கொடுங்க, இந்த தேவை எனக்கு சந்தியுங்க அப்படின்னு சொல்லி கண்மலையின் இடத்துல பேசுங்க. அடுத்தது, தேவை என்னவென்று பேசுவதா அல்லது தேவை நிறைவேற பேசுவதா அப்படிங்கறத கவனிக்கணும். தேவை என்ன? இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும். அப்ப தண்ணீர் தேவை என்பது
நிதர்சனமான விஷயம், அது தெளிவான விஷயம், அது தெரிந்த விஷயம். இப்ப அந்த இடத்துல போயிட்டு தேவையை சொல்லிட்டு இருக்கிறது கரெக்டா அல்லது தேவை நிறைவேறத்தக்கதாக பேசுறது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையை சொல்லுவதல்ல, தேவை நிறைவேற பேச வேண்டும். நாம் ஜெபத்திலே பல நேரத்தில் செய்கிற ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் எப்பொழுதுமே நம்முடைய தேவைகளை மட்டுமே திரும்ப ஆண்டவரிடத்துல போய் மறுபடியும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவை என்ன என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். நாம் தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவை நிறைவேற என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறது. இப்ப இந்த கடன் பிரச்சனை, நமக்கு ஒரு பண நெருக்கடி, பண பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு வைத்துக் கொள்ளும். இப்ப நம்ம தேவனிடத்துல போயிட்டு, கண்மலையின் இடத்துல போயிட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தேவை என்னங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவை நிறைவேற நான் பேச வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி நம்ம சொல்லலாம். ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, அவர்கிட்ட பையன் வந்து கேட்கிறான். அவன் என்ன கேட்பான்? அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவை என்று வைத்துக் கொள்ளும். அவன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நேரடியாக கேட்கக்கூடிய ஒரே பதில் தான், ஒரே இதுதான், விண்ணப்பம், வேண்டுதல், வார்த்தை தான், எனக்கு 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் எதுக்காக, என்ன செய்ய போறேன், இதை வச்சு நான் என்ன நடத்த போறேன், இதை பத்தி எல்லாம் அப்பா வேணா கேள்வி கேட்பார், எதுக்கு ஏன் அப்படின்ட்டு. ஆனா இந்த பையன் அப்பா கிட்ட போகும்போது இதெல்லாம் சொல்லவே மாட்டான். என்னுடைய தேவை 10,000, எனக்கு இப்ப 10,000 ரூபாய். அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்பா கிட்ட 10,000 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. அப்பா வந்து 10,000 ரூபாய் இல்லை, அதுக்கு மேலேயே அவரால் கொடுக்க முடியும். ஆனா எனக்கு இப்போதைக்கு 10,000 ரூபாய் தேவை. அப்போ தன்னுடைய தேவை என்னவோ, தேவை நிறைவேற, அந்த தேவை நிறைவேற்றிக் கொள்ள என்ன தேவையோ அதை மட்டுமே கேட்டான் என்று சொல்லிப்பார். அப்போ இங்க தண்ணீர் கண்மலையின் இடத்துல போயிட்டு நீங்க என்ன கேளுங்க, தண்ணீர் குடு அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அப்போ அதை நம்ம பேசுறது. அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பேச வேண்டும் என ஆவியானவர் கூறுகிறாரோ அதை மட்டுமே நான் பேசுறேன். இப்ப இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆணுடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்பொழுதுமே நாம் ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய அந்த உணர்வோடையே நம்ம 24 மணி நேரம் இருக்கணும். அதாவது ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டுமே பேசுவதற்காக நாம் என்ன செய்யணும், நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுல ஒரு சூட்சமமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி நடக்கிறது இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் போது நாம ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை அதிலிருந்து ஒரு பாடத்தை, ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்த முடியுமானா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப காற்று இறையுது, கடல் கொந்தளிக்குது. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து எழுந்து அதற்றார், இறையாதே அமைதலாயி. இப்ப காற்று என்ன செஞ்சது, அமைதலாயிடுச்சு. இப்ப அந்த நேரத்துல என்ன பேசணுமோ அதை பேசினார் இயேசு கிறிஸ்து. என்ன பேசினாரு, இறையாதே. காற்றை பார்த்து சொன்னாரு இறையாதே, கடலை பார்த்து சொன்னாரு அமைதியாரு. அப்ப உடனே அது அமைதியாச்சு. இப்ப இதே போல ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட நிறைய ரோமாபுரி படை வீரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ரோம் நகரத்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. அப்போ யூரோக்கிளியான் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து அங்க வருது. அப்ப அந்த புயல் வந்து பெரிய ஒரு சேதம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வருகிற பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அங்க பவுல் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்கனவே காற்றை பார்த்து சொன்னாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாரு. அதனால நம்மளும் அந்த இடத்துல இறையாதே அமைதலா இருன்னு சொன்னா காற்றும் கடலும் அமைதியாயிடும் சொல்லி செஞ்சாரா அப்படின்னு கேட்ட கிடையாது. மாறாக அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் பவுலுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் பவுல் செஞ்சார்.
அப்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவைகளும் நெருக்கடிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய காலகட்டங்களும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய நேரங்களும் வித்தியாசமானதா இருக்குது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர, ஏற்கனவே இப்படி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதையே நம்ம திருப்பி செய்வோம்னு சொல்லி ஈ அடிச்சான் காப்பி அடிக்கிற மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. அப்ப பேச வேண்டிய காரியம், நம்ம பேச வேண்டிய காரியம் உங்களுடைய சூழ்நிலைக்கு, உங்களுடைய தேவை நேரத்துல அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க என்ன பேசணுங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு என்ன பேச சொல்றாரோ அதைத்தான் நீங்க பேசணுமே தவிர, என்ன செய்யக்கூடாது, ஏற்கனவே இப்படி ஒருத்தர் பேசி இருக்காரு, அவர் பேசினப்ப இப்படி நடந்திருக்கு, அதனால நம்மளும் அதையே பேசுவோம் அப்படின்னு சொன்னா, அப்படி பேசுறதுக்கு பலன் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை பேசணும்னா ஆவியானவர் சொல்றதுக்கு ஏற்ற பலன் கரெக்டா நடக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆவியானவர் பவுல் கிட்ட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீ பயப்படாதப்பா, இந்த கப்பல் சேதம் அடைஞ்சா கூட இந்த கப்பல் இருக்கிற ஒருத்தருக்கும் உயிர் சேதம் வராது, யாரும் சாக மாட்டாங்க, நீங்க எல்லாருமே ரோமபுரிக்கு தான் போவீங்க. பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பவுல் பெற்றுக்கொண்ட போது பவுல் என்ன செய்யறாரு, அந்த கப்பலில் இருந்த மாலுமி முதற்கொண்டு எல்லாரையுமே தைரியப்படுத்துறார், தேற்றுகிறார் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செய்யல, கப்பல் மேல் தளத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த புயல் யூரோக்ளியான் புயலை பார்த்துட்டு இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு கிடக்கல. ஒருவேளை அப்படி பவுல் செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும், ஒன்னும் நடந்திருக்காது, கப்பல் சேதம் அடைஞ்சிருக்கும், போய் அதை முட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் நின்று இருக்கும். அப்போ ஆண்டோடைய நாமம் தான் தூஷிக்கப்படும். இன்னைக்கு பல நேரத்துல ஆண்டோடைய நாமம் தூஷிக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம அடிப்படையா வச்சுக்கிட்டு அதே காரியத்தை நம்ம திருப்பி ரிப்பீட்டடா செய்யறதுனாலதான். அப்படி செய்ய கூடாதுங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை இந்த பேச வேண்டிய விதத்துல ஒரு கருத்தை நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சீஷர்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன அப்படின்னா, ஒரு சங்கர ரோகி பையனை கொண்டு வராங்க, அந்த சீஷர்கள் அந்த பையனை சுகமாக்க முடியல. இயேசு கிறிஸ்து ஜெபம்லாம் முடிச்சுட்டு மலையிலிருந்து இறங்கி வராரு. இப்ப இறங்கி வரும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த தகப்பனார் சொல்றாரு, ஐயா என் பையனை இப்படி கொண்டு வந்தேன், சீஷர்களால் சுகமாக்க முடியல, நீங்க தான் ஏதாவது செய்யணும். உடனே இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை அதட்டுறாரு, அந்த சங்கர ரோகி பிடிச்ச அந்த நோய் வந்து போயிடுது, அந்த பையன் சுகமாயிடும். அப்போ உடனே சீஷர்களுக்கு ஒரே கேள்வி ஆயிடுது, என்னது நம்ம செஞ்சோம், நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம சொன்னோம், ஆனா நமக்கு நடக்கல, இவர் சொன்ன உடனே நடந்துருச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை விசுவாசத்துடன் பேசினாலே அதற்கு பலன் உண்டுங்கிறது ஒரு ஜெனரல் விதி, ஒரு பொதுவான விதி. அது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அதுக்கு பல உதாரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் விழு என்று சொல்லி நீ சொன்னபடியே நடக்கும், மனசுக்குள்ள விசுவாசினா அப்படியே நடக்கும். இத வந்து ஜபத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, அதை வந்து ஜபத்துல கனெக்ட் பண்றாரு. ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எதுக்கெல்லாம் ஜபிக்கிறீர்களோ அவைகள்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்க ஜபம் பண்ணபடியே உங்களுக்கு நடக்கும். ஒரு ரெண்டு விஷயத்தை இங்க பார்க்கணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேசுறத விசுவாசத்தோட பேச சொல்றாரு, ஜபிக்கிறதையும் விசுவாசத்தோட ஜபிக்க சொல்றாரு. அப்போ பேசும்போது இப்ப ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா, சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, மலையெல்லாம் போய் விழுமா, அது இதெல்லாம் நடக்கிற காரியமா அது அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அப்ப நம்ம சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லல, நீங்க போயிட்டு ஒவ்வொரு மலைக்கு முன்னாடி நின்று
மலையை பார்த்து நீ கடல்ல போய் விழு அப்படின்னு ஒவ்வொரு மலையை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லு. அதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த உதாரணத்தை சொல்லல. இயேசு கிறிஸ்து அந்த உதாரணத்தை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை விசுவாசத்தோடு பேசணும். நாம் என்ன விசுவாசத்தோடு பேசுகிறோமோ அது அப்படியே நடக்குங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி இருந்ததுன்னா கட்டாயம். அப்போ நம்ம விசுவாசத்தோடு பேசுறது மட்டுமல்ல, அதுக்காக ஜெபிக்கவும் வேணும் அப்படிங்கிறார். ஜெபிக்க வேணும். அந்த நான் சொன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா கட்டாயமாக அது நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இந்த நாளிலே நாம கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், விசுவாசத்தை பேசுங்கள். உங்கள் சூழ்நிலையில், உங்களுடைய தேவையில், உங்களுடைய நெருக்கடியில், உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் விசுவாசத்தை பேசுங்கள். நீங்கள் விசுவாசத்தை பேசினால், நீங்கள் விசுவாசத்தை பேசுகிற பொழுது அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலன். மிக எளிது, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இது ரொம்ப கஷ்டமானதே கிடையாது. இது அவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு நடக்காது, அவங்களுக்கெல்லாம் நடக்கும், இவங்களுக்கெல்லாம் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிற எல்லாருக்குமே நடக்கும். அதான் பொதுவானது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம பேசக்கூடியது ஒரு கண்மலையா இருந்தாலும் சரி, கண்மலையினிடத்திலிருந்து தண்ணீர் வருங்கிற விசுவாசத்தோடு கண்மலையை பார்த்து எனக்கு தண்ணி குடுன்னு கேட்டா கட்டாயம் கண்மலையினிடத்து தண்ணி. இப்ப இன்னைக்கு கண்மலையாகி இயேசுவுக்கு முன்பாக நின்று கண்மலையை பார்த்து சொல்லுங்க, கண்மலையே நான் சமாதானத்தை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு சமாதானத்தை. நான் ஐஸ்வர்யத்தை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு. எனக்கு சுகத்தை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு சுகத்தை கொடு கேட்டா அந்த கண்மலை கட்டாயம் கொடுக்கும். பாத்தீங்கன்னா பேசுங்கிற இடத்துல அடித்த போது அதுக்கே அந்த கண்மலை தண்ணீரை கொடுத்தது அப்படின்னு சொன்னா, அப்ப பேசினால் இல்ல கீழ்ப்படிந்தால், விசுவாசத்தோடு கேட்டால், உண்மையாக கேட்டால், கீழ்ப்படிந்து கேட்டால் அந்த கண்மலை எவ்வளவு அதிகமாய் நன்மை செய்யும். அப்படிப்பட்ட கண்மலை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த விசுவாசத்தோடு இனிமேல் என்ன செய்யுங்க? உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி பேச பழகுங்க. இது எப்படி சொல்றது, ஆல் டுகெதர் ஒரு சடனா நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய மனப்பான்மை எல்லாமே தவறாக பேசி, நெகட்டிவாக பேசி, குறைய பேசி, குற்றத்தை பேசி இப்படியே பழக்கப்பட்டதுனால இப்ப விசுவாசத்தை பேச பழகுங்கிறது கஷ்டமான விஷயம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து விசுவாசத்தையே பேச பழகுங்க. உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க தேவையை பார்த்து, உங்க குறைகளை பார்த்து விசுவாசமா பேச பழகுங்க. அப்படி விசுவாசமா பேசுனீங்கன்னா நிச்சயமா ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, கொரட்டூரில் நாங்கள் ஊழியத்தை தொடங்கினது 2000 தொடங்கணும். 2000 நாங்கள் ஊழியத்தை தொடங்கும் போது அங்கே ஒரு கிரவுண்டு விலை 1 லட்சம் ரூபாய். இப்போ அதை வாங்குறதுக்கே எங்களுக்கு தகுதி கிடையாது, வருமானம் கிடையாது. அதுக்கப்புறம் 2005ஆம் வருஷத்துல இருந்து அப்படியே வேகமா விலை ஏறிட்டே போச்சு. கடைசியா நாங்க இடம் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்த போது 1 கோடி ரூபாய் சொன்னாங்க. அப்ப நான் சபையில நான் இந்த வார்த்தையை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா, எத்தனை கோடி ரூபாயா இருந்தாலும் சரி, இந்த ஊர்ல சபைக்கு இடம் வாங்குறதுக்கு கர்த்தருக்கு சித்தமா இருக்குன்னா அதை வாங்கி தரதுக்கு அவரால் முடியும், கட்டாயம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் பேசுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2021ஆம் வருடம் ஜூலை மாசத்துல கொரட்டூர்ல ஒரு கால் கிரவுண்டு தான், சரிங்களா,
அதாவது 26 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்த நம்ம சபைக்கு வாங்கி இருக்கிறோம். நினைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, நாம் விசுவாசத்தோடு பேசணும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஆண்டு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பேசுனதுக்கு இன்னைக்கே கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், அடுத்த வாரம் கிடைக்கலாம், அடுத்த மாசம் கிடைக்கலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க விசுவாசத்தோடு பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிச்சயமா பலன் உண்டு. ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க. நீங்க விசுவாசமா பேசுனீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு. ஆகவே இனி வரும் காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு பரிபூர்ணமான வாழ்வு, ஒரு நிறைவான வாழ்வு, சமாதானமுள்ள வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வாழ்க்கையை நீங்க வாழ விரும்புறீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவை அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை பேசுங்க, அந்த விசுவாசத்தை பேசுங்க. நிச்சயமா அந்த விசுவாசத்தின் வார்த்தை பலனிக்கும். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடுவதற்கு இந்த உபவாச நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்க நன்றி அப்பா. உபவாசத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வார்த்தை ஆண்டவரே, கண்மலையை பார்த்து பேச சொன்னீங்க. அப்படி பேசினால் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில பல நேரத்தில் எங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நோயை பேசுறாங்க, மரணத்தை பேசுறாங்க, பயத்தை பேசுறாங்க, குறைய பேசுறாங்க, குற்றத்தை பேசுறாங்க. ஆண்டவர், அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் எங்களுடைய காதை அடைச்சிட்டு, அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் எங்க செவியை திறந்து கொடுக்காம, ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ அதை கேட்டு அதை பேசுறதுக்கு எங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நிறுத்தி கேட்குறீங்க, இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா, இந்த எலும்பை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்லும் போது அந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசினாரு. இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரட்டும், இந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் வரட்டும், இந்த எலும்புகள் எல்லாம் தசையினால் மூடப்படட்டும். அப்படி பேசின போது அந்த அற்புதம் நடந்து விட்டாங்க. அது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பேசட்டும். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் அவங்க விசுவாசத்தோடு பேசட்டும். எனக்கு ஒரு சொந்த வீடு நான் வாங்குவேன், இயேசுவின் நாமத்தினால எனக்கு சொந்த வீடு கிடைக்கும் என்று சொல்லட்டும். ஆண்டவரே, சமாதானத்துக்காக ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லட்டும், இங்கே சமாதானம் வரட்டும், கண்மலையே என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வா என்று சொல்லட்டும். கர்த்தாவே, பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்கள் அவங்க சொல்லட்டும், எனக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பார் என்று சொல்லட்டும், எனக்கு இரட்டை பிள்ளை பிறக்கும் என்று சொல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணம் ஆகாது இருக்கிறவர்கள் ஆண்டவர், அப்படிப்பட்டவர்கள் அவங்களை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவரே இந்த வருடத்தில் இவனுக்கு திருமணம் நடக்கும், இவளுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லட்டும். அப்படி எல்லாவற்றிலும் சுகத்தை பேச, நன்மையை பேச, சமாதானத்தை பேச ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்த வேண்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து அநேக சாட்சிகள் எழும்பி கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை உயர்த்த, மகிழ்ப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். தேவன் அப்படியே செய்வதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.